உங்களை கேள்வி கேட்டா இந்த இங்க வச்சு கேட்கல இப்படிதான் பதில் சொல்றீங்க. லோன் கேட்கும் போது ரொம்ப அருமையா கொடுத்துட்டு லோன் க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார். ப்ரீ க்ளோஸ் சார்ஜஸ் எடுத்தாச்சு. இப்போ எவ்வளவு கட்டணும் தானே சார் நான் கேட்கறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதுக்காக நாங்க பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு அவங்கள்ட்ட லோன் வாங்க முடியும். பாரதி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, படிச்சவங்க சூதுவாது பண்ணப்படாது. இதுக்கு மேல நான் சொல்லவே மாட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள் எங்கெல்லாம் காசு எடுக்கிறாங்க. SMS சார்ஜஸ், செக் புக் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு சார்ஜஸ். என்ன அப்படி அநியாயம் பண்றீங்க? சுமாரியா பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் மாத்தி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 20 to 25 ரூபீஸ் எடுப்பாங்க. ஒரு ஊர்க்காரனா இப்படி எக்கச்சக்கமா மாட்டிட்டு நல்லா வாப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 times ஃப்ரீ சார். அதுக்கு அடுத்து per transaction 20 rupees. 100 ரூபா எடுத்தாலும் 20 ரூபா தான். ஆமா சார். தம்பி நீங்களா சொல்லக்கூடாதா? ஆனா இந்த பையன் சொல்லிதானே போட்டேன் நானு. அதான் ஒரு போயிட்டல பேச. என்ன லோன் மட்டும் வாங்கவே கூடாது உங்க அனுபவத்திலேன்னு சொல்லுங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இருக்கிற லோன்லயே ஃபர்ஸ்ட் லோன் அப்படிங்கிறது ஹவுசிங் லோன் அப்படின்னு நான் சொல்றேன். காரணம் சொல்லுங்க. காரணம் வந்து இதுதான் சார். ஏய் நில்லுப்பா, நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆக்கிறாது? நான் ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினதுக்கு அப்புறம் 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் கழிச்சு நான் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டா எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கிடைச்சது இல்ல. ஒரு பதில் கடிதம் கூட எங்களுக்கு வந்தது இல்ல. அதுல இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் 95% வந்து இன்ட்ரெஸ்ட் தான் எடுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் எடுப்பாங்க. உலகத்துல யாருக்குமே தெரியாத விஷயத்தை சொல்லிவிட்டாயா? 4 வருஷம் கழிச்சு போய் கேட்கும்போது 30 லட்சத்துல 28,50,000 லோன் அப்படியே இருக்கு. இன்ட்ரெஸ்ட் 50,000 1,50,000 மட்டும் தான் ரெடியூஸ் ஆயிருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. இத போய் நான் க்ளோஸ் பண்ணணும்னு போனா லோன் கேட்கும் போது ரொம்ப அருமையா கொடுத்துட்டு லோன் க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். சார் எவ்வளவு கடன் கட்டிங்க பேங்க்ல? சார் நான் வந்து 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் சார். கொடுத்தாங்களா? கடைக்காரர் கொடுத்தானா? கொடுத்தா. எத்தனை கொடுத்தா? 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் சார். இன்னொன்னு எங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாசம். அது தேவையில்லை. வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். என்ன கெடுல கொடுத்தாங்க? தக்காளி விட மாட்டான் போட்டுருக்க. என்ன கெடுல கொடுத்தாங்க? என்னோட ஏஜ பார்த்தாங்க. நீங்க 20 வருஷம். அது வேண்டாங்க. அது அனாவசியம். என்னோட கட்ட முடியற அமௌண்ட் வந்து 28,000 ரூபாய். எத்தனை ஆண்டுல கட்டுவீங்க? 20 ஆண்டு. 20 ஆண்டு. 20 ஆண்டு. இது எனக்கு சொல்ல தெரியாதா? கேட்டது 30 லட்சம் கொடுத்துட்டாங்க. ஆமா. ஒரு மாச வட்டி எவ்வளவு ஆகும் தெரியுமா? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. எனக்கு இதுதான் இஎம்ஐ ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மென்ட்னு சொன்னாங்களே தவிர இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ பிரின்சிபல் இவ்வளோன்னு கண்டிப்பா சொல்லல. அதை பத்தி எனக்கு தெரியாது. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. 9.5% அவங்க சொன்னது சார். எனக்கு தொகை சொல்லுங்க சார். சொன்னாங்களா? இல்லையா சித்தப்பு? உட்காருங்க உட்காருங்க. எனக்கு கடன் கிடைச்சு வீடை வாங்கணும்னு நினைப்பேனா இன்ட்ரெஸ்ட் தான் முதல்ல பிடிப்பாங்க, பிரின்சிபல் தான் பின்னாடி பிடிப்பாங்கன்னு எனக்கு இதை யாருமே சொல்லல. நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் கிளியரா கேட்டாங்க, எனக்கு ப்ராசசிங் ஃபீ இவ்வளவு வேணும். வாங்கிட்டு அதெல்லாம் வாங்கினாங்க. வாங்கிட்ட பிறகு அதை பத்தி பேச வேண்டாம். சரி ஓகே. பயப்படுறா, இவனே பயப்படுறா, அவ்வளவுதான். மாத வட்டி வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு 1 ரூபாய் வட்டி போட்டாவே சார் எவ்வளவு சிரமம்? சார் எவ்வளவு சிரமம்? 30,000 ஆகும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? எங்களுக்கு போட்டுக்கிறாங்க இல்லையா முதல்ல, அவங்களுக்கு நான் வட்டி கொடுக்கணும் இல்லையா? கட்டுறன்றது 26,000 தான். எப்படி அசல்ல குறையும்? இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? இல்ல சார், ஒரு சாதாரண மனுஷன் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்குறான் உங்ககிட்ட? இப்படி மாட்டிக்கிட்டீல. ஒரு சேவிங்ஸ் டெபாசிட் வாங்கினா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், நான் லோனா வாங்குறது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? எனக்கு வெறி வரக்குள்ள இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறியும் தான் போவேன். இருங்க சார், அது கேக்குறதுக்கே 36 மாசம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க 2வது மாசம் போய் கேட்க கூடாது? இல்ல அந்த டைம்ல தான் சார் நான் வீடு கட்டி முடிக்கிறேன். சார் நார்மல் மேன் அப்படிதான் சார் இருப்பாரு. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதுக்காக நாங்க பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு அவங்கள்ட்ட லோன் வாங்க முடியும். அப்படி சொல்லல. ஆஹா சோனா போனா ஒருத்தர் லகத்து போட்டோம்னா அருள் வறுமைக்கு ஆபத்து போட்டுருக்கா. நம்ம கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அப்படி சொல்லல சார். நீங்க சொல்றது புரியுது. அவருக்கு எப்படி குறையும் அப்ப கணக்கு சொல்லுங்க. ஏன்னா புரிதல் இல்லாம தானே அவர் கேக்குறதா நீங்க நினைக்கிறீங்க. நினைக்கிறேன் அப்படி. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 20 வருஷம் லோனுங்க. மாசம் 30,000 ரூபாய் கட்டுறேன். 5 வருஷம் கட்டிட்டேன். 5 வருஷம் கழிச்சு நான் மீதி வந்து எவ்வளவு கட்டுனா ப்ரீ க்ளோஷர் பண்ணிக்கலாம். உங்க பேங்க் ஒத்துக்கும். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். நான் பிரேக் தர்றேன் சார் உங்களுக்கு. நான் பேப்பர் பேனெல்லாம் தரேன். ஏன்னா கடைசியில ஒரு வாய் கணக்கு சொல்லி ஒண்ணுமே புரியாம போயிடக்கூடாது. போங்கப்பா, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். இடையில இவர் வேறு கேள்விகள் கேட்கிறார். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இட் மைட் பி வெரி அன்கம்ஃபர்டபிள் பொசிஷன் ஃபார் யூ, பட் திஸ் இஸ் யுவர் பொசிஷன். பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. ஏன்னா ஆவரேஜா தமிழ்நாட்டுல நிறைய பேர் ஹவுசிங் லோனுக்கு வாங்கி இருக்கிற மிடில் கிளாஸ் உடைய அமௌண்ட் 30 லட்சம்.
அவங்களுக்கு அந்த கணக்கு புரியணுங்கிறதுக்காக நாங்க ட்ரை பண்றோம். ரைட்டா? உங்களுக்குலாம் எப்படி அஜெண்டா இருக்கோ அது மாதிரி எனக்கும் அஜெண்டா இருக்குல்ல. அதை நாங்க பப்ளிக்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. எதன பொழுதுபோக்கா பேசிட்டு இருக்க நம்ம. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. மறுபடியும் சொல்லிட்டா, 30 லட்சம் ரூபா லோனு, மாசம் 30,000 ரூபாய் கட்டியிருக்கேன். மறுபடியும் முதல்ல இருந்தா உங்க பேங்க் நான் எவ்வளவு கட்டுனா என் கடனை அடைக்கிறதுக்கு ஒத்துக்கும்? இவ்வளவுதான் கேள்வி. பேப்பர் பேனா இப்போது வழங்கப்பட ஒரு ஊருக்காரனா இப்படி எக்கச்சக்கமா மாட்டிட்டு நல்லாவா பாருக்கு. So 12 lakh plus the interest, whatever the interest applied for the 5 years. நான் ரொம்ப தெளிவா கேட்டேன், பப்ளிக்கு புரியுற மாதிரின்னு. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்ல. இங்க இருக்கக்கூடிய சாமானியர்களுக்காக தானே பேங்க் நடக்குது. இல்லைன்னா விட்டுருங்க. இல்ல ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நான் அதை பத்தி பேச விரும்பல. நீங்க வேணும்னே தான் புரியாம பேசுறீங்களான்னு கூட எனக்கு சந்தேகம் வருது. நான் கேட்டது ரொம்ப சிம்பிள் சார். 30 லட்சம் ரூபா உங்கள்ட்ட லோன் வாங்கினாரு. 30,000 மேனிக்கு 5 வருஷம் கட்டிட்டாருங்க. இப்ப லோனை ப்ரீ க்ளோஸ் பண்றாருங்க. என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? 12 லட்சம் ரூபாய் plus அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த முதல் 5 வருஷம். அதான் சார் எவ்வளவுன்னு கேக்குறேன். தெரியல. மாசம் மாசம் கட்டுற மாதிரி அது பிரின்சிபல் குறைச்சிட்டே வரும் இல்லீங்களா உங்களுக்கு? அதுக்கு தான் சார் ஒரு கேப் கொடுத்து உங்களுக்கு pay பண்ணலாம். இது வந்து ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இல்ல சரடா 30,000 தான் கட்டுறேன் சார். எனக்கு என்னன்னா ஆச்சரியமா இருக்கு. அதாவது நான் ஒரு பாலிசி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதப்பா இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. வரிசையா கோடா போட்டு முதல் வருஷம் இவ்வளவு வரும், 2வது வருஷம் இவ்வளவு வரும், 3வது வருஷம் இவ்வளவு வரும்லாம் சொல்லிடுறீங்க. இது உலக வழக்கம் தானுங்களே. ஃபர்ஸ்ட் மாசம் 30 lakhsல இன்ட்ரெஸ்ட் அப்ளை ஆகும் சார். செகண்ட் மாசம் வந்து இன்ட்ரெஸ்ட் will be applied on 20,70,000. அந்த கணக்கு தான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் சார். ஏப்பா கிருஷ்ணமூர்த்தி நீ சொல்லிட்டியா? அப்ப நான் உண்மை ஒத்துக்குதாங்க வேணும். ரஃபாவாவது சொல்லுங்க சார் எவ்வளவு ஆகும்னு. சொல்ல மாட்டேன். பாரு மாமா சொல்ல மாட்டேங்கிறான். யோ சின்ன பையன் ஆசைப்படுறான், சொல்லியா? சொல்ல மாட்டாயா? இல்ல பேங்க்ல இருக்கவருக்கு இந்த பேசிக் ஐடியா கூட இருக்காதா சார்? சொல்லுங்க. ரஃபா சார் 30,000 இன்ட்டு 12ங்க சார், இன்ட்டு 5 வருஷங்க சார். நேஷனலைஸ் பேங்க் வந்து ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் எதுவும் வாங்குறது இல்லைங்க. நிறைய போறான்டா. அதான் சார் எவ்வளவு கட்டணும்னு கேக்குறேன் சார். என்னால முடியலடா. போடா. இதுல ஏன் சார் இவ்வளவு ஹைட் பண்ணணும்? டிரான்ஸ்பரண்டா இருக்கலாமே சார். ரஃபா சொல்லிட முடியாதா சார் இத? நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த கால்குலேஷனுக்கு உங்ககிட்ட ஒரு டேபிளே இருக்கும். இல்லைன்னா நீங்க எப்படி சொல்றீங்கன்னு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க கால்ல வேணாலும் விழுறேன், தயவுசெய்து எனக்காக விட்டுருங்க சார். உங்க முன்னால டேபிள்ல இருக்கும் சார். தட்டி 60 மாசம் கட்டினா எவ்வளவுன்னு உங்களுக்கு இருக்காதா சார்? இந்த 10 ரூபா பேசாம வா. பாரதி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, படிச்சவங்க சூதுவாது பண்ணப்படாது. இதுக்கு மேல நான் சொல்லவே மாட்டேன். என்ன கோபியாச்சு? என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? அந்த 12 lakhsம் interest approximate for the என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 2.5 lakhs வரும் சார். அவ்வளவுதானா? 5 வருஷம் கழிச்சு இப்ப நான் 30 லட்சம் ரூபாய் சார் கமிட் பண்ணுங்க சார். போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? நான் வாங்கினது 30 லட்சம் ரூபா லோனு, மாசம் 30,000 மேனிக்கு 5 வருஷம் கட்டிட்டேன். இப்ப நான் திரும்ப வந்து உங்கள்ட்ட ஒரு 14.5 லட்சம் ரூபாய் கட்டினா போதும். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எவ்வளவு வருஷம் ரீபேமெண்ட்? 5 வருஷம். 5 வருஷம் கட்டிருக்கீங்க, இன்னும் 5 வருஷம் கட்டணும். 20 வருஷம் லோனு. இருங்க சார். யாராது டேய்? யாராது உள்ள வேண்டா கத்துறது? சார் ஏன் சார் வருஷா இதுல ஒண்ணுமே இல்லையே சார். வேற எதுனா கூட நீங்க சுத்தி விடலாம். இதுல ஒண்ணுமே இல்லையே. ரொம்ப சிம்பிளா தான் பேசுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.